இப்ப நீங்க எல்லாரும் வந்து ஏறுதல் சறுக்குதல் சம்பந்தமா செய்வமங்கராக்கள் கை வைத்துங்க. தவளை எத்தனை மீட்டர் ஏறினா எத்தனை மீட்டர் சறுக்கம் சம்பந்தமா அது சம்பந்தமா எங்களுக்கு தெரியும் என்று சொல்ற ஆக்கள் கை வைத்துங்க. ரைட். அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன். தவளை ஒன்று கிணத்தின் அடியில இருக்குது. சரியா? அந்த தவளை என்ன செய்யுதுன்னு சொன்னா 10 மீட்டர் உயரமான ஒரு கிணறுண்ட அடியில இருக்கு. ஒரு தரம் பாஞ்சி சென்றதுன்னா அது வந்து 4 மீட்டர் பாயும். பாஞ்சிட்டு 2 மீட்டர் சறுக்கும். 10 மீட்டர் உயரமான ஒரு கிணறுல 4 மீட்டர் ஏறினா 2 மீட்டர் சறுக்கும். ஏனின் அந்த தவளை எத்தனையாவது பாய்ச்சல்ல வெளியில வரும் என்று சொல்லி கேள்வி. இந்த கேள்வி செய்ய தெரியும் என்கிறார்கள் கை வைத்துங்க. சரி, எப்படி செய்யற? அதாவது மொத்த உயரம் இது 4 மீட்டர் ஏறுவது சறுக்குவது 2 மீட்டர். இதுக்கு செய்முறை என்ன? சரியா? ஓகே ஹாதி, பால் வெள்ளை நிறந்தான். இப்பயுமா ரைட், ஓகே. சரி, இப்ப இதுக்கு செய்முறை என்ன? என்ன செய்முறை சொன்னா மொத்த உயரத்துல இருந்து சறுக்கிறத கழிக்கிற. அடுத்தது ஏறினத்துல இருந்து சறுக்கிறத கழிக்கிற. ரெண்டையும் பிரிக்கிற. வார விடை ரெண்டையும் பிரிக்கிற. பிரிக்க ஆன்சர் கிடையாது. மொத்த உயரத்துல இருந்து சறுக்கினத்தை கழிக்கிறேன்னு சொன்னா மொத்தம் 10, சறுக்கினது 2. அப்ப 10ல இருந்து 2 கழிச்சா வார விடைய ஏறினத்துல இருந்து சறுக்கினதை கழிக்கிற. இதுல இருந்து இதை கழிக்கிற. இப்ப ஏறின 4, சறுக்கின 2. இப்ப 10ல 2 போனா 8, 4ல 2 போனா 2. இப்ப 8 2ஆல பிரிச்ச மட்டும் சொன்னா 4 வரும். 8 2ஆல பிரிச்சா 4. 4 தடவை. 4 தடவையில இந்த தவளை கிணத்தின் மேல வரும், வெளியில வரும். அது எப்படி என்று சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த உதாரணத்துக்கு கிணறு கொட்டும். அதாவது கிணறு இருக்கு. இது 0, இது 2, இது 4, இது 6, இது 8. 4 தடவை வருமா வராதா என்று பாக்குறேன் சொன்னா, இப்ப முதலாவது தடவையில 4 மீட்டர் பாயுது, 2 மீட்டர் சறுக்குது. இங்க வந்துடும் சறுக்கிட்டு. திருப்பி இங்க இருந்து 4 மீட்டர் பாயுது, 6க்கு போகும், திருப்பி 2 சறுக்குது. திருப்பி என்னன்னு சொன்னா இங்க இருந்து 4 மீட்டர் பாயுது. சரியா? 4 4 8, மொத்தம் 10 மீட்டர் தானே, 10. திருப்பி 8க்கு போயிட்டு திருப்பி வந்து 2 சறுக்கும். திருப்பி பாயும் 10க்கு. இனி வந்து சறுக்காது, அப்படியே வெளியில போயிடும். இப்ப எத்தனை தரம் பாஞ்சிருக்கு என்று சொன்னா 1 தரம், 2 தரம், 3 தரம், 4 தரம். அப்ப 4ஆவது தடவையில அது பாஞ்சிட்டு. சரி, இது ஏறுற சறுக்குற சம்பந்தமா. இதே செய்முறை தான் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள, ஒரு டேங்கிக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி ஒரு டேங்கியோடு இருக்கு. அதுக்குள்ள அன்னங்காரன் ஊத்துறான் 5 லிட்டர் தண்ணி. தம்பிக்காரன் அதை வெளியில எடுத்து கொட்டி விடுறான் 1 லிட்டர் தண்ணிய. சரியா? அப்ப அவன் எத்தனையாவது தடவையில அந்த டேங்கியை நிரப்பியிருப்பான் என்று சொன்னா, அல்லது இதையே வச்சு செய்தோம் என்று சொன்னா, இதையே நாம வச்சு செய்தோம் என்று சொன்னா 10 ஒரு டேங்கி ஒன்று இருக்குது. இந்த டேங்கி வந்து 10 லிட்டர் கொள்ளக்கூடியது. ஒரு தடவைக்கு அண்ணன் வந்து ஊத்துறான், வந்து ஊத்துற தண்ணி வந்து ஒரு தடவைக்கு 4 லிட்டர் ஊத்துவார். அடுத்த தரம் தண்ணி எடுக்க போறதுக்கு இடையில தம்பி ஓடி வந்து அவர் 2 லிட்டர் எடுத்து வெட்டையால ஊத்தி விடுறாரு. ஊத்தி விட்டாரண்டா எத்தனையாவது தடவையில இந்த டேங்கி நிரம்பும்?
இதுவும் அந்த செய்முறையும் எது தவளை ஏறுறது செய்முறையும் ஒரே செய்முறை, அதுல வித்தியாசமே இல்லை. அப்ப எப்படி செய்முறை சொன்னா இது மொத்த மொத்த அது உயரம் என்று இருக்குது, இது மொத்த கொள்ளளவு, மொத்தமா எவ்வளவு கொள்ளும், எவ்வளவு அந்த தாங்கி வச்சு கொள்ளும் என்கிறது. அடுத்தது எவ்வளவு ஊற்றுறாரு, ஊற்றுவது எவ்வளவு. அடுத்தது எவ்வளவு வந்து வெளியால அவுட் பண்ற, எவ்வளவு வந்து வெளியில அவர் அவுட் பண்ற. வெளியில எவ்வளவு கொட்டி விடுறேன் என்கிறது. அதுல செய்முறை என்ன சொன்னா மொத்த உயரம் ஏறுறது சறுக்கிறது, இதுல மொத்த கொள்ளக்கூடிய அளவு ஊற்றுறது வெளியில கொட்டி விடுறது. இப்ப மொத்த கொள்ளக்கூடிய அளவு 10, ஒரு தரம் ஊத்துறது 4, வெளியில கொட்டி விடுறது 2. இதுக்கு செய்முறை என்ன, 10ல இருந்து 2 கழிச்சா 8, 4ல இருந்து 2 கழிச்சா 2, இந்த 8 2ஆல பிரிச்சா 4 தடவை. இதுவும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா, இதுவும் அதே ஆன்சர். இது செய்முறை விளங்கிட்டுங்கிறார்கள், ஏற்கனவே நீங்க செய்ததான் விளங்கி நிற்கிறதான், அதே தான் ஒரு மீட்டல் மாதிரி. சரியா, அப்ப இந்த அடிப்படையில முதலாவது கேள்விக்கு நாம பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன கேள்வி, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா 29 லிட்டர் கொள்ளக்கூடிய அளவா, 29 லிட்டர் வந்து கொள்ளக்கூடிய அளவு. இதுல 5 லிட்டர் ஊற்றுகையில அவன் அந்த தம்பி 1 லிட்டர் வெளியில கொள்றான், வெளியில கொட்டி விடுறான். அப்படி என்று சொன்னா எத்தனையாவது தடவையில அது தொட்டி நிரம்பும். அப்ப ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில கொள்ளளவு வந்து 29. அப்ப கொள்ளும் அளவு கொள்ளளவு வந்து 29. ஊற்றுறது எத்தனை, ஊற்றுவது எத்தனைன்னு சொன்னா 5 ஊத்துற, 5 லிட்டர் ஊத்துற. வெளியில கொட்டி விடுறது எத்தனைன்னு சொன்னா 1 லிட்டர் வெளியில கொட்டி விடுறது. சரி, அப்ப இதுக்கு செய்முறை என்ன, இந்த 1 இதுல இருந்து கொள்றதுல இருந்து வெளியில கொட்டி விடுறத கழிக்கிற, பிரிக்கணும், ஊத்துறதுல இருந்து வெளியே கழிக்கிறது, அதாவது வெளியில கொட்டி விடுறது. அப்ப இது எப்படி கொள்றதுல இருந்து, அப்ப 29ல இருந்து 1 கழிச்சு வாரம் 28, பிரிக்கணும், 5ல இருந்து 1 கழிச்சா, 5ல இருந்து 1 கழிச்சா வாரது 4. இப்ப 28 4ஆல பிரிச்சா என்ன விட 7 4 28. அப்ப 7 தடவை. சரியா, 7 தடவை. சில பேருக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு, அது எப்படி வந்த என்று தெரியாதாக்களுக்கு நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் இந்த கிராஃப் மாதிரி போட்டு அதை விளங்கி எடுக்கணும். இது ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம போட்டு பார்க்கற இல்ல. சரி, இது ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம போட்டு பார்க்கற இல்ல, இது இப்படித்தான் ஆன்சர் வந்தங்கிற விளங்கி கொள்றதுக்காக. அது எப்படி என்று சொன்னா, அதாவது இங்க 29 2 4 6 8 10 12 14 16 18 20 22 எனக்கு இடம் காண. சரியா, அப்ப கொஞ்சம் இதா இருக்குது. அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லிட்டோம்னா 4 படி போட்டு அது செய்யல, அது 2 4ன்னு சொல்லி தான் போடணும். அப்ப பெஸ்ட்டுக்கு கொஞ்சத்தை போடுறோம், 2 4 6 8 10 12 14 இப்படி போட்டுட்டு பெஸ்ட்டுக்கு 5 லிட்டர் ஊத்தினாரண்டா. அப்ப பெஸ்ட்டுக்கு 5 ஊத்தினாரண்டா 1 லிட்டர் வெட்டையில கொட்டிடுவோம். அப்ப 4க்கு வரும். திருப்பி 4ல இருந்து 5 ஊத்தினாரண்டா, 4 5 9. அப்ப 9 வரைக்கும் ஊத்துப்பட்டுட்டு அங்கால போக திருப்பி ஒரு தரம் அடுத்து வந்துடும், கொண்டு குறைச்சிடுவாங்க. திருப்பி 8ல இருந்து 5 ஊத்தினாண்டா 13. அங்கால போக அடுத்த 1 லிட்டர் எடுத்துருவான் தண்டி, அப்ப 12. திருப்பி 12ல இருந்து 5 ஊத்தினாண்டா 17. இப்படி நீங்க போட்டு பார்க்கக்குள்ள 7 தடவை வரும். இது விஷயம், இது இப்படித்தான்ங்கிறது. அதாவது ஒரு டேங்க், இப்படி ஒரு டேங்கோட இருக்கு, இந்த டேங்கில ஊத்த ஊத்த தண்ணி ஊத்த ஊத்த இப்படி ஏறும், ஏறக்குள்ள வாரண்டு நம்ம விளங்கி எடுக்கணும். விளங்கிட்டா இது? சரி, அடுத்த கேள்வி விளங்கினாலும் கை ஊத்தலாம். எல்லாட்டையும் பேப்பர் இருக்கும், பேப்பர் காட்டல, மாத்தி மாத்தி அடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரியா, பேப்பர் இருக்குதானே எல்லார்ட்டையும்? சரி, அடுத்த கேள்வி
அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா தொட்டி 38 லிட்டர். அதுல அக்கா வந்து 7 லிட்டரை ஊத்துறா, தங்கச்சி அங்கால போக்க 4 லிட்டரை வெளியில கொட்டி விடுறா. இப்ப எப்ப ஊத்துப்படும், எப்ப அது வந்து தொட்டி நிரம்பப்படும் கேட்டி. அப்ப எப்படி கொள்ளும் அளவு, மொத்தமா கொள்ளக்கூடியது. இது ஊற்றுற, அது நிரப்புற, அல்லது ஊற்று அல்லது நிரப்புற என்று அல்லது நிரப்புற என்று சொன்னாலும் சரிதான். நிரப்புதல், வெளியில அவுட் பண்ற, வெளியில கொட்டி விடுற. மொத்தமா கொள்ளக்கூடிய அளவு எத்தனை என்று சொன்னா 38. இப்ப 7 லிட்டர் ஊத்துறது, வெளியில கொட்டி விடுறது 4. சரியா? அப்ப எப்படி செய்முறை எடுக்கிறேன்? யார் கேளும் செய்முறைக்கு என்ன? இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல்ல கழிக்கிற, அடுத்த இதுல இருந்து இதை கழிக்கிற. வேற வேற இடத்த வேற வேற செய்முறை எல்லாம் இருக்குது. இது லேஷ். ரைட்டா? சரி, இப்ப பாருங்க, இதுல இருந்து இதை கழிக்கிற. அப்ப 38ல இருந்து 4 கழிச்சா 34. இதுல இருந்து இதை கழிக்கிற, எல்லா ரெண்டையிலையும் இதைத்தான் கழிக்கிற. இதுல இருந்து இதை கழிச்சா 3. இப்ப பிரிப்பம் என்னத்த 34 3ஆல பிரிப்பம். பிரிச்சம் என்று சொன்னா 34 3ஆல பிரிப்பம். 3லயும் 1 தரம், 1 3 3 0. 4 கீழே இறக்கினா 4லயும் 3 3 1 தரம், 1 3 3 மீதி 1. இப்ப இங்க மீதி வரக்குள்ளதான் நம்ம யாதாரிக்கணும். ஏன் யாதாரிக்கணும்னு சொன்னா, இங்க மீதி எத்தனை வந்தாலும் நாம வார ஆன்சரோட இந்த 11ஓட 1 கூட்டணும். மீதி எத்தனை வந்தாலும், மீதி வரலேன்னா ஒன்றுமில்லை. மீதி 1 வந்தாலோ அல்லது 2 வந்தாலோ அல்லது 3 வந்தாலோ, எத்தனை வந்தாலும் 1 தான் நம்ம இங்க கூட்டணும். இந்த 11ஓட 1 கூட்டினா 12வது தடவை என்ற ஆன்சரா வரும். 12வது தடவைங்கிறது ஆன்சரா கிடைக்கும். சரியா? இப்ப சயான் உதாரணத்துக்கு இது வந்து மீதி 2 கிடைச்சிட்டு. சரியா? இப்ப 2 கிடைச்சா ஆன்சர் 12 13? 12. ஏன் 12? என்ன மீதி வந்தாலும் 1 தான் கூட்டணும். மீதி இங்க 2 வந்தானே, 3 வந்தானே, 1 வந்தானே, 7 வந்தானே, 9 வந்தானே, இங்க வார விடையோட நீங்க 1 தான் கூட்டணும். அப்ப 12 மொண்டு 11 மொண்டு 12. விளங்குதா? ஆமீனா, விளங்குதா? விளங்கதாக்கள் யாரும் இருக்கீங்களா? இல்லே, இது செக்ஷன் முடியுது. இதோட அடுத்த வேற செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஹனிஷ்னித்தி விளங்கிட்டா? பிலால் விளங்க இல்லையா? விளங்கல, காரணம் சொல்லட்டா? சொல்லட்டா காரணத்தை? காரணம் கிளாஸுக்கு ஒரு ஆள் இருக்கணும். 2 பேர் இருந்து காய்ச்சிட்டு இருந்தீங்களா விளங்காது. அதான் காரணம், வேறு காரணம் இல்லை. ஒரு ஆள் விளங்கப்படுத்தக்குள்ள இன்னொரு ஆள் வந்து அவரை தட்டி 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 அவரை டிஸ்டர்ப் பண்ணா நம்ம படிக்கிற யாதில் இருக்க மாட்டோம். அவ டிஸ்டர்ப் பண்றதுலயே ஆதாரிப்போம். அப்ப தனியே விளங்கப்படுத்துறங்கிற கஷ்டம். அப்ப நாம இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப சரி, அடுத்த செக்ஷன் இப்ப என்னன்னு சொன்னா 3வது கேள்வி. 1250 மில்லி லிட்டர் பாத்திரம் ஒன்றுள்ள சிறிய ஒரு துவாரம் ஒன்று போட்டு வைக்கிறாங்க. சரி, அந்த துவாரத்துல 50 மில்லி லிட்டர் நீர் கசியுதுன்னா நீர் அவுட் ஆகுது. அப்ப அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் எத்தனை நிமிஷத்தால எடுக்கும் காலம், எத்தனை நிமிஷத்தால அவுட் ஆகும். அப்ப இங்க பாருங்க, இந்த பாத்திரம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இதுல கொள்ளக்கூடிய அளவு வந்து 1250
மில்லி லிட்டரா? சரியா? அந்த டேங்கி கொள்ளக்கூடிய அளவு 1250 மில்லி லிட்டர். இந்த பாத்திரத்துல சின்ன ஓட்டை ஒட்டி இருக்கு. சரி, அது வந்துட்டு கீழே உடத்த ஓட்டை ஒட்டி இருக்கு. அது ஒரு நிமிஷத்துக்கு சரியா 50 மில்லி லிட்டர் அவுட் ஆகுமா? இதால 50 மில்லி லிட்டர் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் போயிட்டே இருக்கும். 2 நிமிஷம் விட்டா எத்தனை போகும்? 100 அதானே. 3 நிமிஷம் விட்டா 150 மில்லி, 4 நிமிஷம் விட்டா எத்தனை? 200 மில்லி. இப்படி போயிட்டு இருக்கு. எத்தனை நிமிஷத்தால இருக்கிற தண்ணி அவ்வளவுமே போயிட்டு இல்லாமா என்று கேட்கா. அப்ப நாம என்ன செய்ய முடியாது, இதுக்கு 1250 50ஆல பிரிச்சமண்டா 50ஆல பிரிச்சமண்டா நம்ம அப்படி எடுக்கலாம். 1250 அது 50ஆல பிரிக்கிறியா? அது எப்படி பிரிக்கிற? எங்களுக்கு 4ஆல கூட ஒழுங்கா பிரிக்க தெரியாது என்று இருந்தா இருக்கிறான். சரியா? ரைட், லேசா பிரிப்போம். எப்படி? மேலைங்களையும் சைபர் இருந்தா சைபர் 2ஐயும் வெட்டுங்க. எப்படி? மேலைங்களையும் சைபர் இருந்தா 2 சைபரையும் வெட்டுங்க. இந்த சைபரையும் வெட்டுங்க, இந்த சைபரையும் வெட்டுங்க. ரைட், நானும் வெட்டி விடு. இப்ப என்னத்தை பிரிக்கிற? 125 5ஆல பிரிங்க. கீழே மட்டும் வெட்டி போட்டு மேலே வைக்கிறல்ல, மேலையும் வெட்டினா கீழையும் வெட்டணும். அப்ப 125 5ஆல பிரிச்சிங்களா எப்படி வெட்டினீங்க கேட்டா 1250 50ஆல பிரிக்கணும் என்று சொன்னா இந்த 50 பூஜ்ஜியத்தையும் பெற்றேன், இந்த பூஜ்ஜியத்தையும் பெற்றேன். அப்ப 125 5 அதான் இந்த பிரிச்சு காட்ட போறேன். பிரிச்சா ஒன்றுல வராது, 12லயும் 2 தரம், 2 10 2 மீதி 5 கீழே வைக்கினா 5லயும் 5 5 5 முறை. அப்ப 25 நிமிடங்கள். விளங்கிட்டா? அப்ப என்னன்னு சொன்னா 25 நிமிஷத்தால இங்க தொங்கல் வைக்கிற தண்ணி அப்படியே இறங்கிட்டு வந்து ஒன்றும் இல்லாம இருக்கு. சரியா? விளங்கிட்டா? யாருக்கு ஆன்சர் வந்தது? ஆன்சர் வந்தார்கள். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வியை பாருங்க. ஐந்தாவது கேள்வி அடுத்த பக்கம் இருக்கிறது. அருகில் உள்ள பாத்திரம் 4 லிட்டர் நீர் உண்டு. பக்கத்துல இருக்கிற பாத்திரம், இப்படி ஒரு பாத்திரம் இருக்குது. இதுல ஃபுல்லா 4 லிட்டர் இருக்கு. சரி, 4 லிட்டர் தண்ணி இருக்குது. இங்க இவடத்த துளை இது வந்து 3 லிட்டரால துளை. ஃபுல்லா தண்ணி 3 லிட்டரால ஓட்டை வண்டி. சரி, அவ்வளவுதான். இது கீழையும் ஒரு துளை ஒன்று இருக்கு. இது பிங்கிற துளை, இது ஏங்கிற துளை. சரி, இப்ப நான் வந்து பிங்கிறத காட்டல வை. உதாரணத்துக்கு பிங்கிறத காட்டல, இவ்வளவுதான் இருக்கு. யாரு கெட்டிக்காரண்டு பாப்போம். சரியா? ஒரு நிமிடத்துக்கு 1 லிட்டர் தண்ணி துளையால அவுட் ஆகும். சும்மா அந்த கேள்வியில இது சும்மா ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் அவுட் ஆகும். சரியா? இந்த பாத்திரத்துல மொத்தம் 4 லிட்டர் இருக்குது, 3 லிட்டர்ல துளை இருக்குது. ஒரு நிமிஷம் தரவு, ஒரு நிமிஷத்தால 1 லிட்டர் அவுட் ஆகும். இந்த பாத்திரம் காலி ஆகிறதுக்கு ஒன்று தண்ணியும் இல்லாம ஆகிறதுக்கு, அதாவது தண்ணியும் இல்லாம ஆகிறதுக்குல துளையால தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு வடிகிறதுக்கு, வடிஞ்சா ஃபுல்லா வடிகிறேன்னு சொன்னா எத்தனை நிமிஷம் எடுக்கும்? எத்தனை நிமிஷம் வரைக்கும் வடியும் அல்லது எத்தனை நிமிஷம் எடுக்கும்? நாலு லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் இது துளை, 3 லிட்டரால போட்டிக்கு துளை.
சரியா? ரைட் 4 லிட்டர் இது வரைக்கும் எடுக்கணும். ரைட் இது வரைக்கும் தான் 4 லிட்டர். படம் பிள்ளை. ரைட் 4 லிட்டர் இருக்கு. 3 லிட்டர் துளை கொட்டி. சரியா? இப்ப அந்த தண்ணி இருக்கிற தண்ணி அவுட் ஆகுறது ஃபுல்லா அவுட் ஆகுறேன்னு சொன்னா எத்தனை நிமிஷம் எடுக்கும்? ஆன்சர் 1 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் தான் அவுட் ஆக மாட்டேங்குது. 1 தான் பாரு. ஏன் 4 இருக்கே? 1 நிமிஷத்துக்கு 1 படி 4 போகுமே. 4க்கு கீழே ஓட்டையா இருக்கு. 4ல அவுட் ஆகுறது கீழே ஓட்டையா இருக்கு. ஓட்டை இல்ல. ஓட்டை எங்க இருக்குது? இவ்வளத்தை மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற தண்ணி இவ்வளவு வரைக்கும் தான் போகும். இவ்வளவு வரைக்கும் தான் போகும். அங்க அளவு துளை இல்ல. அப்ப 1 நிமிஷத்துக்கு தான் இது அவுட் ஆகும். 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கிற துளையால வந்துடும். அங்கால வாரத்துக்கு துளை இல்ல. விளங்கிட்டா? சரி. இப்ப பி துளையையும் போடுறேன். பி. சரியா? இப்ப பியையும் போடுறேன். ஏ துளையால 1 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் போகும். பி துளையால 1 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் போகும். இப்ப எத்தனை நிமிஷம் எடுக்கும்? இங்கதான் நம்ம யோசிக்கணும். ஏ ஆல 1 போகும், பி ஆல 1 போகும். சரியா? ஆன்சர் பாப்போம். எத்தனை நிமிஷம் எடுக்கும் இது ஃபுல்லா அவுட் ஆகுறது? மொத்தம் 4. விளங்குறாக்கள் கெட்டிக்காராக்கள். 4 யாரு காட்டுறீங்க? சரியான ஆன்சரை பார்ப்போம். சரியா? 4 ஆன்சர் இல்ல. அப்ப எப்படி 4 லிட்டர் தான் 1ல இருந்து 1 போனா 4 தானே வரும்? வராது. காரணம் 1 நிமிஷத்தால இதால 1 லிட்டர் போயிடும், இதாலையும் 1 லிட்டர் போயிடும். அப்ப 2 லிட்டர் 1 நிமிஷத்திலேயே போயிடும். விளங்கிட்டா? 1 நிமிஷத்திலேயே 2 லிட்டரும் போயிடும். 2 லிட்டர் 1 நிமிடத்துல போயிடும். இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா இதா அவுட் ஆகுறதுக்கு, சரியா? அவுட் ஆகுறதுக்கு மிச்சம் 2 லிட்டர் இருக்குது. அது இதால மட்டும் போகும், பியால மட்டும் போகும். அப்ப அதுக்கு 1க்கு 1, அடுத்த 1 லிட்டருக்கு 1, அப்ப 2 மொத்தம். சரியா? அதாவது 1 லிட்டர் வரதுக்கு 1, அடுத்த 1 லிட்டர் வரதுக்கு 1. அப்ப மொத்தம் எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். விளங்குதா? அப்ப 3 தான் போகும். அது மாதிரி தான் இப்ப நீங்க அந்த கணக்கு செய்ய போறீங்க. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா 4வது எத்தனையாவது கணக்கு? 5வது கணக்கு. இதுல லிட்டர் வந்து 4 லிட்டரா, 3 லிட்டர்ல ஒரு துளை ஒண்டி இருக்கு. இவிடத்த வந்து 3 லிட்டர், இதுல ஒரு துளை ஒண்டி இருக்குது. இதுல துளட பேரு ஏ, இது வந்து பி, கீழே ஒரு துளை ஒண்டி இருக்கு. சரியா? கீழே ஒரு துளை ஒண்டி இருக்கு. இப்ப முதலாவது கேள்வி, ஏண்ட துளையிலிருந்து 1 நிமிஷத்துக்கு 100 மில்லி லிட்டர் போகும். இந்த ஏல இருந்து 1 நிமிஷத்துக்கு 100 மில்லி லிட்டர் தண்ணி போகும். பியில இருந்து 150 மில்லி லிட்டர் தண்ணி போகும். எப்படி சொல்லிக்கிறாங்க? பி குழாயில இருந்து நீர் வெளியாகிறது எவ்வளவு என்று கேட்டி. அதுக்கு முன்ன சரியா, தண்ணி 2யும் ஒரே நிமிஷத்துல ஒரே டைம்ல அவுட் பண்ணினா, ஒரே நேரத்துல 2யும் அவுட் ஆக்கிட்டாங்க, வெளியில ஆக்குறாங்க என்று சொன்னா, சரியா, 1 நிமிஷத்துக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இதான் விளங்கப்படுத்துறது. 1 நிமிஷத்துக்கு முதலாவது 1 நிமிஷம் என்று சொன்னா ஏல இருந்து எவ்வளவு, பியில இருந்து எவ்வளவு? ஏல எவ்வளவு? 100 போகும், பியில 150 போகும். இது விளங்குதா? ஏல 100 போகும், பியில 150 போகும். அப்ப 1 நிமிஷத்துக்கு 2ம் சேர்த்தா 250 மில்லி லிட்டர் போகும் 1 நிமிஷத்துக்கு. இது விளங்காதாக்கள் கையெழுத்துங்க. இது விளங்காதாக்கள் மன்ஹாசா. ரைட். இப்ப தண்ணி இருக்குது, 2 துளையையும் திறந்து விட்டா இதாலையும் தண்ணி போகும், இதாலையும் தண்ணி போகும் தானே. 1 நிமிஷம் டைம்குள்ள இதாலையும் 100 மில்லி லிட்டர் அவுட் ஆகும், இதாலையும் 150 மில்லி லிட்டர் அவுட் ஆகும். 2ம் சேர்ந்தா 1 நிமிஷத்திலேயே 250 மில்லி லிட்டர் போகும். இப்ப விளங்குதா?
ரைட். ரெண்டாவது நிமிஷம் அதுவும் 100 150 அப்ப 250 போயிடும். அப்ப இப்ப மிச்சம் எத்தனை இருக்கும்? 250 500 அல்வா? 4 லிட்டர் 4000 மில்லி லிட்டர் தானே. 4 லிட்டர் 4000 மில்லி லிட்டர். 4000 லிட்டர் மில்லி லிட்டர் தெரியும் தானே உங்களுக்கு? 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். அப்படி என்றா 4 லிட்டர் 4000 மில்லி லிட்டர். அப்ப 4000 மில்லி லிட்டர் இங்க ஒரு நிமிஷத்துல 250 போனா 3750 மிஞ்சும். அடுத்த நிமிஷம் 250 போனா 3500 மிஞ்சும். சரியா? அடுத்த நிமிஷம் 250 போனா மூணாவது நிமிஷத்துல அதுவும் 100 150 போகும். அதுலயும் 250 போயிடும். நாலாவது நிமிஷத்திலையும் 100 150 போகும். அதுலயும் 250 போயிடும். டோட்டலா 1 லிட்டர் போகுது பாருங்க. 250 250 500 500 250 750 750 250 1000 1000 1 லிட்டர். 4 நிமிஷத்தால 1 லிட்டர் போயிடும். சரியா? இது விளங்கிட்டா? அப்ப 12 நிமிஷத்துல ஃபுல்லா போகும். 16 4 நிமிஷத்தால 1 லிட்டர் போயிடும். பாப்போம் எப்படி கட்டி என்று. 4 நிமிஷத்தால 1 லிட்டர். இப்ப துளை 3 லிட்டர் வரைக்கும் தான் இருக்கு. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 1 லிட்டர். இந்த 1 லிட்டரும் 4 நிமிஷத்தால போயிட்டு. சரியா? இங்கதான் அடுத்தது இனித்தான் வேலை. இப்ப தண்ணி எங்க இருந்தது? இங்க வரைக்கும் தான் இருக்கு. அடுத்த நிமிஷம் ஏ ஆலையும் பி ஆலையும் போகும்ங்கிறாக்கள் கை வைத்துங்க. ஏ ஆலையும் பி ஆலையும் தண்ணி அவுட் ஆகும். ஏ ஆலை எப்படி போற? ஓட்ட மேல வந்துட்டு. சரியா? துளை மேல வந்துட்டு. அதால ஏ ஆலை போகுமா தண்ணி? தண்ணி ஏ ஆலை போகாது. அப்ப பி ஆலை மட்டும்தான் போகும். அப்ப பி ஆலை மட்டும் போறேன்னு சொன்னா இருக்கிற தண்ணி எவ்வளவு? எவ்வளவு இருக்கிற தண்ணி? 3 லிட்டர் 3000 மில்லி லிட்டர். சரியா? 3000 மில்லி லிட்டர் மட்டும் இருக்குது. 1 லிட்டர் போயிட்டு அதான் 6 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் போனா 1 லிட்டர் போயிட்டு இருக்கிற தண்ணி 3000 மில்லி லிட்டர். இந்த 3000 மில்லி லிட்டரும் இந்த துளை இல்ல அதுக்கு கீழே வந்துட்டு அப்ப அது தண்ணியை நம்ம ஏத்தியா ஊத்துற. அப்ப அது போகாது. கீழால உள்ளதுல மட்டும்தான் போகும். ஒரு நிமிஷத்துக்கு 150 போகும். அப்ப அதால மட்டும் நம்ம பிரிச்சமண்டா. சரியா? பிரிச்சமண்டா இந்த 3000 இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டினா 15 150 15 இங்க 300. அப்ப 300 15ஆல பிரிச்சா 15 15 இதுல 2 20 வரும். நீங்க பிரிச்சு பாருங்க. 20 நிமிஷம் வரும். சரியா? 20 நிமிஷம் சொல்லி வரும். இப்ப மொத்தமா எத்தனை நிமிஷம் இது ஃபுல்லா தண்ணியே இல்லாம அவுட் ஆகும் என்று கேட்டா இது முதல்ல மட்டும் தனிய போனது 20 நிமிஷம். மேல அந்த 1 லிட்டரும் ஏயும் பியும் சேர்ந்து போனது 4 நிமிஷம். மொத்தமா 24 நிமிஷம். சரியா? வழங்கிட்டா? தேவை என்று சொன்னா இந்த செய்முறை டெஸ்டுக்கு இது டோட்டல். இப்ப இது வந்துட்டு பேலன்ஸ் போனா 4000ல இருந்து 3750 மிச்சம். திருப்பி 3500 மிச்சம். 3250 மிச்சம். மிச்சம் 3000. இந்த 3000 இதால போகாது. 5வது நிமிஷம் இதால போகாது. இதால மட்டும். அப்ப 150 தான் போகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா 3000த்தை 150ஆல பிரிச்சா 20 நிமிஷத்தால அவுட் ஆகும். 20 நிமிஷத்தால அவுட் ஆகும். இப்ப 20 நிமிஷம் ஏற்கனவே 4 நிமிஷம் மொத்தம் 24 நிமிஷம் வரும். சரியா?
விளங்கிட்டா? இப்ப கேட்டிக்கிறாங்க பியால மட்டும் எத்தனை போனேன்? முதலாவது கேள்வி. டி பாத்திரத்தால மட்டும் எத்தனை போனேன்? தெரியாதா? ஏற்கனவே 150 150 150 150 பெஸ்ட்டுக்கு 4 நிமிஷம் 150 150 படி போயிச்சு வா. 4 நிமிஷம் போயிடுச்சு. 4 நிமிஷத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? 150 150 300 300 150 450 450 150 600. அதுக்கு பிறகு ஏ ஆல போகல, பி ஆல மட்டும்தான் போனேன். பி ஆல மட்டும் எத்தனை போனேன்? 3 லிட்டர் போனேன். சரியா? கடைசி எவ்வளவு? பி ஆல மட்டும்தான் போனேன். அது எவ்வளவுண்டா 3 லிட்டர். இவ்வளவு மட்டும் 3000 மில்லி லிட்டர். ஏயோட போகக்குள்ள மேல ஏயும் பியும் சேர்ந்து போகக்குள்ள 600. அப்ப 3600 மில்லி லிட்டர் போனேன். ரைட்டா? 3600 ஐந்தாவதுக்கு முதலாவது விடை. இரண்டாவது விடை. அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு நீர் முழுவதும் பியால அவுட் ஆயினது. பியால நீர் முழுவதும் அவுட் ஆயினது. நான் இப்ப சொல்லி தந்தது 24 நிமிஷம். சரியா? விளங்காதாக்கள் இதுல ரெக்கார்டிங் இல்லையா? திருப்பி 2 3 4 தரம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்க. ஒரு தரம் பார்க்க வேணாம், 2 3 தரம் பாருங்க. திருப்பி 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 சொல்லக்குள்ள. சரியா? ரெக்கார்டிங் தாரதானே, ரெக்கார்டிங் கேட்டு கேட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்குது. ரைட், இதே மாதிரி கேள்விதான் நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வியும் அதே கேள்வி. சரியா? ரைட், இப்ப அழிக்கிறேன். நாலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் அருகிலுள்ள தாங்கியில 1000 லிட்டர் நீர் இருக்கு. இதுல ஏ குழாய் மூலம் நிமிடத்துக்கு 8 லிட்டர் போகும். பி குழாயால நிமிடத்துக்கு 2 லிட்டர் போகும் என்று சொல்லிருக்கு. இதே கேள்விதான், இடத்தை மட்டும் மாத்திரி. இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா என்னண்டா 1000. ஏ ஆல போறது இது ஏ குழாயால, இது பி குழாயால, இது பி, இது ஏ ஆல. இப்ப கவனிக்க கொள்ளுங்க, இதுல ஏரியா இவ்வளவு வந்து 200 இருக்கு. பாருங்க, 200க்கு கிளறி இங்க அடியில இருக்கு. இப்ப ஏ குழாய் தண்ணி போறது ஃபுல்லா போகுமா? ஏயால தண்ணி ஃபுல்லா போகுமா? இல்ல. எது வரைக்கும் போகும் என்று சொன்னா இந்த 200 வரைக்கும் தான் போகும். அங்கல போகாது. என்னடா துளை மேல ஆயிட்டு. பியால ஃபுல்லா போகுமா? ஓம். என்னடா அடியில இருக்கு. அப்ப அது ஃபுல்லா போகும். ஏயால போகாது. ஏயால இடையில ஓட்ட வரைக்கும் தான் போகும். அங்கல தண்ணி நிக்கும். இது வந்து அடுத்தது மிஞ்சிற தண்ணி அவ்வளோத்தையும் பியால அனுப்புவாங்க. சரி, இப்ப பாருங்க, இதுல ஏயால போறது ஒரு நிமிஷத்துக்கு 8 போகுமா? பியால போறது ஒரு நிமிஷத்துக்கு 2 போகுமா? சரியா? இப்ப எத்தனை நிமிஷம் ஃபுல்லா ஆகும்? போறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கு என்று சொன்னா மொத்தம் 1000, இங்க 200 வரைக்கும் தான் போகும் என்று சொன்னா 200 வரைக்கும் தான் போகும் என்றா எத்தனை லிட்டர் ஏயும் பியும் சேர்ந்து போகும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப ஏயும் பி, இது பி மட்டும் போறது, இது ஏயும் பியும் சேர்ந்து அவுட் ஆகுறது. ஏ ஆலையும் பி ஆலையும் போறது எத்தனை லிட்டர் வரைக்கும் என்று சொன்னா 200 லிட்டர் வரைக்கும் ஏ ஆலையும் பி ஆலையும் சேர்ந்து போகும். அப்ப 800 லிட்டர். எங்க எப்படி 800 வந்த? 1000 அந்த 200 கழிச்சா இந்த இருக்கிற இந்த இவ்வளவு தண்ணியும் 800 லிட்டர். இந்த 800 லிட்டரும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை போகும்? யாரு காட்டி? ஒரு நிமிஷத்துக்கு 8 போகுமங்கிறார்கள், ஒரு நிமிஷத்துக்கு 2 போகுமங்கிறார்கள், ஒரு நிமிஷத்துக்கு 10 போகுமங்கிறார்கள். பாப்ப யாருக்கு விளங்கிறீங்கன்னு பாப்ப. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை போகும்? ஏ ஆலையும் பி ஆலையும் சேர்ந்து போகும். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஏ ஆல 8 போகும், பி ஆல 2 போகும். ரெண்டும் சேர்ந்தா 10 போகும் ஒரு நிமிஷத்துக்கு. சரியா? ரெண்டும் சேர்ந்தா ஒரு நிமிஷத்துக்கு 10 போகும்.
அப்ப 10 போனா ரைட், ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் போகுது. அப்ப சரியா, ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர், 8000 லிட்டரும் எத்தனை நிமிஷத்துக்கு போகும்டா? இதை பிரிக்கிங்கடா, இந்த சைவரையும் வெட்டுவா, இந்த சைவரையும் வெட்டினா 80 நிமிடத்துக்கு அவ்வளவும் இந்த அரைக்கிற இவ்வளவும் போகும். திருப்பி இது அவ்வளவு முடிஞ்சு. இப்ப இந்த அரைக்கு தண்ணி இது ஏ அல போகாது, பி அல மட்டும். இவ்வளவு எத்தனை லிட்டர் இருக்குது? எத்தனை லிட்டர்? யாரு கேளும்? எத்தனை லிட்டர் இருக்கு? தயான் சொல்லுங்க, எத்தனை லிட்டர் இருக்கு? 200 மில்லிலிட்டர். 200 மில்லிலிட்டர். 200 மில்லிலிட்டர். 200 தான் இருக்கு. இவ்வளவு 200 போயிட்டு இந்த 200 இவ்வளவும் இருக்கு. இந்த 200 சரியா, 200 லிட்டரும் ஒரு நிமிஷத்துக்கு பி ஆலத்துல போகும் 2 போகும். ஒரு நிமிஷத்துக்கு பி ஆல 2 போகும். ரைட், இப்ப 200 2ஆல பிரிச்சா 100 நிமிஷம் வரும். அப்ப ரெண்டையும் கூட்டினா 180 நிமிஷம் ஒன்றும் இல்லாம ஆகிறதுக்கு தேவை. சரியா, அப்ப ஆன்சர் வந்து 3வது, 4வதுக்கு 3வது. நாலாவதுக்கு 3வது. தெளிவில்லை என்றாக்கள் கட்டாயம் இந்த ரெக்கார்டிங் பார்க்கணும், ரெக்கார்டிங்க தருவேன். சரியா, ஒரு மறைவும் இல்ல, இதுதான் இது. அதாவது ஃபுல்லா உலகம் 1000 லிட்டர் இருக்குது. துளை வந்து இப்ப இந்த துளைய பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இதண்டா இவடத்த ஒரு துளை, அதுல தொங்கல் என்னண்டா 200 மில்லி ஏண்ட துளை, இவடத்த வந்து பி என்ற துளை. இது ஆக அடியில தண்ணி ஃபுல்லா இதாலதான் போகும். ஏ ஆல 200 மில்லி வரைக்கும் தான் போகும், அங்கால போகாது. அப்ப 200 மில்லி வரைக்கும் ஏ அலையும் போகும், பி அலையும் போகும், ரெண்டும் சேர்ந்து. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஏ ஆல 8 போகுது, பி ஆல 2 போகுது, ரெண்டும் சேர்த்தா 10 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு போகுது. எத்தனை வரைக்கும் அண்டா? இந்த 1000ல இருந்து இவ்வளவு வரைக்கும் 800 மில்லி. அப்ப 800 மில்லிய 10ஆல பிரிச்சா 80 நிமிஷம் எடுக்கும் இவ்வளவு வரைக்கும் வாரத்துக்கு. அங்கால இருக்கிற 200 மில்லியும் பி ஆல மட்டும்தான் போகும், பிக்கு 2 நிமிஷம் தான் எடுக்கும். அப்ப 200ஐயும் 2ஆல பிரிச்சா அதுக்கு 100 நிமிடம் எடுக்கும். அப்ப ஏற்கனவே 80, இப்ப 100, ரெண்டும் சேர்த்தா 180. சரியா, ரைட். இப்ப அது சரி, கடைசி கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்விதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. சரியா, விளங்கப்படுத்தி வர்றேன். அதுக்கு ஆன்சரை நீங்க எடுங்க. என்னன்னு சொன்னா இப்ப முடிங்க, ஒரு 10 நிமிஷத்தால முடிக்கிறேன். சரியா, என்னன்னு சொன்னா ஒரு தாங்கியில, சரியா, ஒரு தாங்கி ஒன்றுல முழுமையா இப்ப ஒரு தாங்கி ஒன்று இருக்குது வைங்க. இதுல ஏ ஆல இது ஏ குழாய், ஏ குழாயால சரியா, பி குழாய், ஏ குழாய், பி குழாய், இது பி குழாய், அடுத்தது சி குழாய் என்று 3 குழாயால தண்ணி ஊத்தலாமா? சரியா, ஏ ஆல ஊத்தினாலண்டா முறையே போட்டிருக்காங்க. ஏ ஆல ஊத்தினா 8 மணித்தியாலம் பிடிக்கும். இந்த தாங்கி நிரம்புறதுக்கு 8 மணித்தியாலம் பிடிக்கும். பி ஆல ஊத்தினா 12 மணித்தியாலம் பிடிக்கும். சி ஆல ஊத்தினா 24 மணித்தியாலம் பிடிக்கும் நிரப்புறதுக்கு, அந்த டாங்கி நிரம்புறதுக்கு. ஏ ஆல ஊத்தினாட்டா அப்ப கொஞ்சம் பெரிய டாங்கியா இருக்கு, பெரிய குழாயா இருக்கும், அதால 8 நிமிஷத்துல நிரம்பிடும். பி என்ற அதோட கொஞ்சம் பொடியா இருக்கும் போல 12 மணித்தியாலத்தால நிரம்புது, பெரிய டாங்கி. அடுத்தது சி, சின்னொரு பட்டகோலை. அப்ப அதால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து 24 ஒரு நாள் எடுக்கு. சரியா, இப்ப கேக்குறாங்க 3ஐயும் ஒரே டைம்ல துறப்போம், தனித்தனியால துறக்கல, 3ஐயும் ஒரே டைம்ல துறப்போம். அப்ப எத்தனை மணித்தியாலத்தால தாங்கி நிரம்பம் என்று கேட்டி. இப்ப நான் கேட்கேன், இதுல கொள்ளளவு எவ்வளவு என்று தெரிஞ்சா தானே நமக்கு தெரியலாம். கேட்டுக்கொள்ளுங்க, இது எவ்வளவு கொள்ளும், இதுக்கு இந்த டாங்கி எவ்வளவு தாங்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லுவீங்க, சரியா, கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க சொல்லுவீங்க இந்த டாங்கி வந்து 100 லிட்டர்,
இந்த அரைக்கிற டேங்க் இந்த ஏங்கிற இதால ஊத்துறாரு தண்ணி அதுக்கு 10 லிட்டர் போகும் ஒரு மணித்தியாலம் அதாவது 10 மணித்தியாலத்துல நிரம்பு மண்டி வச்சா 10 மணித்தியாலத்துல இந்த டேங்கி நிரம்பும் என்றா 100 லிட்டரை 10 மணித்தியாலம் செஞ்சா எத்தனை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்துது 10 லிட்டர் ஊத்துது ஓகே சரியா ரைட் 10 லிட்டர் ஊத்துது சரி உதாரணத்துக்கு இன்னொன்று இது 20 நிமிஷத்தால ஊத்துமெண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு அதாவது 20 மணித்தியாலத்துல ஊத்தும் அண்டா இந்த 100 மில்லி லிட்டர் டாங்கி இது 20 நிமிஷம் 20 ஊத்துமண்டா ஒரு மணித்தியாலத்துல 5 லிட்டர் தானே ஊத்துது சரியா 100 20 பிரிச்சிங்கன்னா 5 8 வருது அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு 5 லிட்டர் ஊத்துது இப்ப என்னன்னு சொன்னா இதுக்கு நமக்கு இந்த கொள்ளளவு தெரியும் தெரிய வச்சு நாம எவ்வளவு ஊத்து மட்டும் தாண்டிட்டோம் ஆனா இதுக்கு கொள்ளளவும் சொல்லல இந்த டாங்கி எவ்வளவுக்கு தான் தாங்கும் இவ்வளவுக்கு தான் கொள்ளக்கூடியதுன்னு நமக்கு சொல்லல தானே அப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிற என்று சொன்னா இந்த தாரத்துக்கு போமசி பார்க்க இந்த தாரத்துக்கு போமசி பார்க்கிறேன் அப்ப 8 12 24 இது மூணுக்கும் நாம போமசி பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு 2ஆல பிரிங்க 4 தரம் இதுல 6 தரம் இதுல 12 தரம் திருப்பி 2ஆல பிரிங்க திருப்பி இதுக்கு என்ன சொன்னா 2 இதுக்கு 3 இதுக்கு 6 திருப்பி 2ஆல பிரிங்க போமசி கட்டாயம் தெரியணும் இதுல 1 இதுல வராது இதுல 3 திருப்பி 3ஆல பிரிச்சா இதுல 1 இதுல 1 இதுல 1 போமசி என்றா என்ன கடைசியில 1 1 வரும் வரைக்கும் நம்ம பிரிச்செடுக்கு அப்படி பிரிக்கமாண்டா 2 4 4 2 8 8 3 24 இதுல போமசி 24 அப்ப என்ன செய்யணும்டா இந்த டாங்கிற அளவு 24 தான் என்று நாம எடுக்கணும் விளங்கிடா இந்த டாங்கி வந்து 24 தான் கொள்ளும் அப்ப 24 என்று எடுத்தா 24 தான் இந்த டாங்கிற அளவு 24 தான் என்று எடுத்தா இந்த 24 ஏஆல ஊத்தக்குள்ள 8 மணித்தியாலம் எடுக்குமெண்டா 24 லிட்டர் ஏஆல ஊத்தக்குள்ள 8 மணித்தியாலம் எடுக்குமெண்டா 8ஆல பிரிச்சா 3 லிட்டர் ஏ ஊத்தும் ஒரு மணித்தியாலத்துக்கு 3 லிட்டர் ஊத்தும் பிய பாப்பா பி வந்து 12 ஊத்து மாட்டா 24 12ஆல பிரிச்சா ஒரு மணித்தியாலத்துக்கு 2 லிட்டர் ஊத்தும் 24 12ஆல பிரிச்சா ஒரு மணித்தியாலத்துக்கு 2 லிட்டர் ஊத்தும் சிய பார்த்தா 24 பிரிச்சா ஒரு மணித்தியாலத்துக்கு 1 தான் ஊத்தும் இப்ப மூணையும் ஒரே டைம்ல துறக்காரு எப்படி சொன்னா ஏஆல 3 பிஆல 2 சிஆல 1 மொத்தமா திறந்துட்டா 6 லிட்டர் வரும் ஒரு நிமிஷத்துக்கு சரியா மொத்தமா திறந்து விட்டா 6 லிட்டர் வரும் ஒரு நிமிஷத்துக்கு அப்ப 24 லிட்டர் எத்தனை நிமிஷம் அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 6 லிட்டர் வரும் அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு 6 சரியா 2வது மணித்தியாலம் 6 மாறும் 12 3வது மணித்தியாலம் 6 மாறும் 12 மாறும் 18 4வது மணித்தியாலம் 12 6 24 அப்ப 4வது மணித்தியாலத்துல டாங்கி நிரம்பிடும் எத்தனையாவது 4வது மணித்தியாலத்துல டாங்கி நிரம்பிடும் அப்ப 7 மணிக்கு திறக்காங்க 8 மணி ஒரு மணித்தியாலம் 9 மணி 2 மணித்தியாலம் 10 மணி சரியா 3 மணித்தியாலம் 11 மணிக்கு டாங்கி பினிஷ் அப்ப ஆன்சர் 11 மணி முற்பகல் 11 மணி என்று வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் எடுக்கிற போமசி தெரிஞ்சா எடுக்கிறதான் சரியா ஆனா இந்த கேள்வி பெரும்பாலும் வருகுமா வராதா என்றா சோர் பண்ணேலா ஆனா ஞான விளக்கு போட்டு 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 பழக்கினத்தால சரியா ஞான விளக்கு கேள்வியில் அடிக்கடி வருது அதனால மற்ற கேள்விகள் எல்லாம் எடுக்க தொடங்கினா இந்த கேள்விகள் பெரும்பாலும் மாடல் பேப்பர்ல வருது அப்ப வந்தோடனே தெரியாது இல்ல இதுக்கு போமசி கண்டமன்னு சொன்னா லேசா அடுக்கலாம் சரியா இந்த கேள்வி இன்னும் விளங்கப்படுத்தணுங்கிறாக்கள் மட்டும் இருக்க மத்தாக்கள் போகல ஏன்னா டைம் சரி
இன்னொன்று உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துங்க. இதே மாதிரி வாரது இன்னொன்று விளங்கப்படுத்துங்க என்று இருந்தா இருங்க, மற்றாக்கள் போங்க. சரி, இதே மாதிரி கேள்விகள் சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு 2 வச்சு விளங்கப்படுத்தலாம். ஆனா அது வந்து பிரிக்கிற முறைகள் கொஞ்சம் செட் ஆகல. அதாவது உதாரணத்துக்கு கொண்டு வாசிக்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. தாங்கி ஒன்று ஏ குழாயால நிரப்பும் போது ஒரு மணித்தியாலத்துக்கு, அதாவது அது 8 மணித்தியாலங்களை நிரம்புது. ஏ குழாயால நிரப்பக்குள்ள 8 மணித்தியாலம் அடிக்குது. பி குழாயால நிரப்பக்குள்ள அது வந்து 10 மணித்தியாலம் அடிக்குது. ஒரு குழாய் இது வந்து இருக்குது. இப்ப இது வந்து ஏ ஆல நிரப்பக்குள்ள 8 மணித்தியாலம், பி ஆல நிரப்பக்குள்ள 10 மணித்தியாலம் அடிக்குது. இனி இந்த டாங்கி வந்து எத்தனை மணித்தியாலத்துல நிரம்பும் என்று கேட்டா, அப்ப வந்து நாம என்ன செய்யணும்டா, இந்த 8க்கும் 10க்கும் போமசியை பார்க்கணும். 8க்கும் 10க்கும் போமசி பார்த்தா 2ஆல சுருக்கினா 4, இதுல 5, திருப்பி 2ஆல சுருக்கினா 2, இது 5, திருப்பி 2ஆல சுருக்கினா இது 1, இது 5, திருப்பி 5ஆல சுருக்கினா 1 1. இப்ப 2 4 4 2 8 8 5 40. அப்ப இந்த டாங்கிற மொத்த கொள்ளக்கூடிய அளவு 40. இப்ப 40 என்று சொல்லி எடுத்துட்டோம்டா, இது 40 தான் என்று எடுத்துட்டோம்டா, இந்த 40 8ஆல பிரிக்கணும். பிரிச்சா 5 என்று வரும். 40 8ஆல பிரிச்சா 1 மணித்தியாலத்துக்கு 5 லிட்டர் ஏ ஊத்தும். ஏ வந்து 5 லிட்டர் 1 மணித்தியாலத்துக்கு ஊத்தும். பி எவ்வளவு ஊத்தும் என்றா, இந்த 40 இந்த 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சா 4 லிட்டர் ஊத்தும். பி வந்து 4 லிட்டர், பி வந்து 4 லிட்டர் ஊத்தும். அப்ப ரெண்டும் சேர்ந்து 1 மணித்தியாலத்துல எத்தனை ஊத்துமண்டா, 5 4 9 லிட்டர் ஊத்தும். அப்ப எத்தனை மணித்தியாலத்துல நிரம்பும் என்று கேட்டா, இப்ப வந்து 1 மணித்தியாலத்துக்கு 9, 2 மணித்தியாலத்துக்கு 18, 3 மணித்தியாலத்துக்கு 27, 4 மணித்தியாலத்துக்கு 36. சரியா? 36ஓட 4 மணித்தியாலம் வரும். அங்கால 4 வீக்கு 4 லிட்டர் வீக்கு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அப்படி வரும். சரியா? அப்ப இது வந்து விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி எடுத்தது, சும்மா நார்மலா சொல்லிட்டான ஆன்சர் அடிக்கல. அப்ப இப்படி நீங்க இதுக்கு ஆன்சர் எடுக்க வேண்டி வரும். போமசி கண்டிங்கன்னு சொன்னா ஆன்சர் எடுக்கலாம். விளங்கிட்டா? சரியா? அப்ப போமசி விளங்கினா எடுக்கிறது, அதாவது செய்கிற முறை, அதாவது நமக்கு எவ்வளவு வந்து தெரியாட்டி நாம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இதை பிரிச்சு தான் பார்க்கணும். ரைட்.